காவல்துறைக்கு சொல்வதுதான் தலைவர் காவல்துறை படையை கட்டிட்டு அந்த காவல்துறை பேரணி நடத்தி வந்து நிற்கும் போது அந்த வீரர்களை பார்த்து தலைவர் சொன்னதுதான், குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை, குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான். இது மாதிரி எனக்கு முன்பு இருக்கிற சட்டத்துறை வல்லுநர்கள், வழக்கறிஞர்கள், இளைய பிள்ளைகள், மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லுவான், நம்மளுடைய கனவு என்பது குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை படைப்பதுதான். வழக்கறிஞரே தேவையில்லை, ஆனால் அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு இச்சமூகம் போய்கொண்டிருக்கிறது. இது தவறு, இது சரி, இது அறமற்ற செயல், இது அநீதி என்பது மக்களுக்கே தெரியும். அப்படி இல்ல. மெக்காலே என்ன சொல்றான், 1835 போய் அவன் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசும்போது அவன் சொல்ற வார்த்தை, நான் இந்திய நிலப்பரப்பு முழுக்கும் குறுக்கும் நெடுக்குமா பயணிச்சு பார்த்துட்டேன், ஒரு பிச்சைக்காரனை கூட நான் பார்க்கலங்கிற, ஒரு திருடனை கூட, ஒரு பிச்சைக்காரனை கூட நான் பார்க்கல. அவ்வளவு அறம் சார்ந்த மக்களாக அந்த மக்கள் இருக்கிறாங்க. நீ வேணா பாரு, அவன் எப்படா இவ்வளவு கீழே வந்தான் பாருங்க. இவ்வளவு இந்த 100-150 ஆண்டுகள் இவ்வளவு கேவலமா வந்தான். ஒரு பிச்சைக்காரன், ஒரு திருடனை கூட பார்க்கல. அவ்வளவு என்ன சொல்றது, அவ்வளவு நியாய உணர்வு அந்த மக்கள்கிட்ட இருக்குன்றான். அதை அழிக்காத வரை நாம் அவனை அடிமைப்படுத்த முடியாதுன்னு முன்வைக்கிறான். அதுக்கு முதல்ல என்னன்னா, அவன்கிட்ட அறம் சார்ந்த கல்வி முறை இருக்குடா, நன்னெறி சார்ந்த கல்வி முறை இருக்குடா, அதை ஒழிக்கணும்டாங்கிற. அதுக்கு எனக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்குடாங்கிறான். அதை விளக்குறான், ப்ரொசீடுங்கிறான். இதுதான் நடந்தது. அதை தான் இன்ன வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம்.